தோழமைகளுக்கு பிருந்தா வல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஐயா தி ஜானகிராமன் அவர்களுடைய சிலிர்ப்பு அப்படின்ற கதையை தான் பார்க்க போகிறோம். குழந்தை தொழிலாளர் அப்படின்ற ஒரு ஆழமான கருத்துணர்வை பிரச்சார நெடியே இல்லாமல் நம் மனதில் ஏற்றக்கூடிய மிக கனமான கதை இது. கதை முழுவதுமே ஒரு ரயில் வண்டியில் நடக்கிறது மாதிரி கட்டமைக்கப்பட்ட கதை. 1950களில் எழுதப்பட்ட கதை. இந்த ரயில் வண்டியானது மாயவரம் போகும்போது இரவு 3 மணி ஆயிரும் தோராயமாக அங்கே போய் சேர்றதுக்கு. கதையின் நாயகன் அவனே கதையை சொல்கிற மாதிரி உருவாக்கப்பட்ட கதை. அவன் தன்னோட 6 வயது குழந்தையோட ரயில் வண்டியில் பயணம் செய்கிறான். இந்த குழந்தைய பெங்களூர்லேருந்து அவன் சென்னைக்கு கூட்டிகிட்டு வரான். மெட்ராஸ் அப்போது கூட்டிகிட்டு வரான். இந்த குழந்தையினுடைய மாமா வீட்டுக்கு குழந்தை போயிருந்தது. போன முறை அவனுடைய மாமி மெட்ராஸ் வந்திருந்தப்போ இந்த குழந்தைய பெங்களூருக்கு தன்னோட கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ திருப்பி இவன் போய் கூட்டிகிட்டு வரான் மெட்ராஸ்க்கு குழந்தைய. இப்போது இவன் வண்டியில் உட்கார்ந்த உடனே குழந்தை ஆரம்பிச்சிருது. அப்போ ஆரஞ்சு பழம் வாங்கித்தாப்பா, ஆரஞ்சு பழம் வாங்கித்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்கிறான். என்னப்பா இப்படி சொல்கிற? நான் பிச்சு மாமா கிட்ட ஸ்டேஷன்லேயே கேட்டேன், ஆனால் மாமா காதுலேயே விழாத மாதிரி இருந்துட்டாரு. இத்தனைக்கும் நான் சத்தமாக தான்ப்பா கேட்டேன், ஆனால் எனக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் குழந்தை. அதனால் நீ வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா வாங்கி தரேன், இப்போ ரயில் கிளம்பிட்டு இருக்குல்ல, இப்போ எப்படி வாங்க முடியும், ரயில் நின்னா தானே வாங்க முடியும் அப்படின்னு குழந்தைகிட்ட தன்னோட நிலைமையை அந்த தகப்பன் சொல்கிறான். இப்போது குழந்தை கேட்குது, சரிப்பா எனக்கு ஒரு 3 சக்கர மோட்டார் சைக்கிளாவது வாங்கி கொடுப்பா, நான் நல்லா ஓட்டுவேன்ப்பா அப்படின்னோடனே சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி குழந்தையோட அப்பா சொல்கிறான். இப்போ குழந்தை சொல்லுது, ஆனால் உன்னால் அதை வாங்கி தர முடியாது. ஏன்டா வாங்கி தர முடியாது? ஏன்னா நீ 100 ரூபாய் தான் சம்பளம் வாங்குற, பிச்சு மாமா 900 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொன்னோடனே இப்போ அப்பா கேட்குறாரு, நான் 100 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறேன்னு உனக்கு பிச்சு மாமா சொன்னாரா? ஏன்ட்ட சொல்லலைப்பா, மாமிகிட்ட சொன்னார். மாமிகிட்ட என்ன சொன்னார்? நீ 100 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறியா, இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு மெட்ராஸில் அருணாக்கயர் கூட வாங்க முடியாதான் அப்படின்னு சொல்லி பிச்சு மாமா மாமிகிட்ட சொன்னார்ப்பா. நீ பாவம் தானப்பா, உன்னால் சைக்கிள் எப்படிப்பா வாங்கி தர முடியும் அப்படின்னு கேட்ட உடனே சரிடா சும்மா இருடா அப்படின்னு அப்பா சொல்கிறான். இப்போ பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, பாருங்க சார், பையன் சரியான சூட்டிக, ஆளுகளை என்னமா ஸ்டடி பண்ணுறான் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டோடனே பக்கத்தில் ஒரு மாமியும் சொல்கிறாங்க, ஆமாம் அழகாக பேசுகிறான் அப்படின்னு சொன்னோடனே இவன் அந்த மாமியை பார்க்குறான். வயது எப்படி ஒரு 40 வயது இருக்கும். ரொம்ப உடம்பெல்லாம் செழுமை, ஒரு நல்ல பட்டுப்புடவை கட்டியிருக்காங்க, நிறைய நகை போட்டிருக்காங்க. அந்த மாமி பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை ஒரு 8 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை. ரொம்ப ஒடிசலாக போஷாக்கே இல்லாமல் ஒரு சீட்டி பாவடையில் சீட்டி துணியில் சட்டைப்பாவடை தைச்சி போட்டுட்டு கழுத்தில் ஒரு சின்ன கயிறு, காதுலெல்லாம் எதுவுமே நகையே போடாமல் ஒரு ரொம்ப அப்ராணியாக ஒரு குழந்தை உட்காந்துருக்கு. இந்த குழந்தைக்கும் இந்த மாமிக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு இவன் யோசித்துட்டு இருக்கான். அப்போ சரி மாமியா பேசின உடனே இவன் கேட்குறான், நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னோடனே, நான் மாயவரம் தான் போகிறேன், ஆனால் இந்த குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, இது கல்கத்தா போகுது. கல்கத்தாவா? ஆமாம், மாயவரத்தில் கொண்டு போய் நான் விட்டுருவேன், அடுத்து கல்கத்தா போகிறவா இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே எதுக்கு போகுது, அங்கே யார் இருக்கா? கல்கத்தாவில் ஒரு ஜட்ஜ் வீட்டில் வேலை பார்க்குறதுக்காண்டி போகுது இந்த குழந்தை. அவங்க யார், எங்கே இருக்காங்க எதுவுமே இந்த குழந்தைக்கு தெரியாது. ஏதோ என் கூட மாயவரம் வரைக்கும் அனுப்பி விட்ருக்காங்க, இனி அங்கிட்டிருந்து ஆள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவாங்க. என்ன பரிதாபம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்ட உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைய இப்போ தான் முத பார்க்குறான். பார்த்த உடனே மனசில் ஒரு பரிதாபம் வந்துடுது. இப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்குறான், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த குழந்தை தன்னோட பேர் பட்டு அப்படின்னு சொல்லுது. குஞ்சுன்னு தன்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே இவன் பலே பலே அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, என்ன பலையெல்லாம் பெருசாக இருக்குது, பேரில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்ட உடனே இப்போ அவன் சொல்கிறான், என்னுடைய முதல் தங்கை பேர் பட்டு, 2வது தங்கை பேர் குஞ்சு. இவங்க 2 பேருமே இந்த குழந்தைகிட்ட இருக்கிறதுனால எனக்குள்ள ஒரு ஆர்வம், அதனால தான் நான் என்ன மீறி அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வாழ்க்கைப்பட்ட இடம் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் தன்னோட வருத்தத்தை அவன் பதிவு பண்ணுறான். அந்த மாமியும் சொல்கிறாங்க, ஆமாம் எல்லாம் கடவுள் செயல், சரி பார்ப்போம், எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவன் அந்த குழந்தைகிட்ட பேசணும்னு ஆசைப்படுறான். அந்த குழந்தைகிட்ட கேட்குறான், வேலைக்கு அடா போகிறேன், உனக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னோடனே அந்த குழந்தை மெதுவாக சொல்லுது, இட்லிக்கு மாவு அரைப்பேன்,
வாச கூட்டி தெளித்து கோலம் போடுவேன், குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்குவேன், சோறாக்கி குழம்பு வச்சு ரசம் வச்சுருவேன், டீ போடுவேன், காஃபி போடுவேன், மாவெல்லாம் ஆட்டி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுது. வீடை கூட்டி தொடச்சி விட்டுருவேன், இதெல்லாம் விட வேஷ்டி சேலையெல்லாம் துவச்சி காய போட்டுருவேன் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு பெரிய ஆச்சரியம். என்ன நீ சேலையெல்லாம் தூக்கி துவச்சி காய போட்டுருவியா? டே அப்பா பழைய ஆளாக இருப்ப போலேயே அப்படின்னோடனே, ஆமாம் நான் 7 வயசுலேருந்து வேலை பார்க்குறேன், இப்போ எனக்கு 10 வயசாச்சு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அடே அப்பா 10 வயசுக்குள்ளே 3 வருஷம் சர்வீஸாக உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். இப்போது இவனுக்கே அந்த குழந்தைய நினைக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி ஜட்ஜி வீட்டில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிற, சாப்பிட்றதுக்கு அங்கேயே கொடுத்துருவாங்கல்ல, நீ என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்க, நல்ல சாப்பாடே உனக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டவுடனே இப்போது அந்த குழந்தை சொல்லுது, கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த மாமி பேசுகிறாங்க, ஆமாம் அது என்ன ஏதோ தெரியல, பெரிய பெரிய ஆளுக தான் பெருசு, ஆனால் பெரும்பாலும் அப்பளம் சுட்ட அப்பளமும் ரசமும் தான் சாப்பிட்றா, என்னமோ அவள் உடம்புக்கு அது ஒத்துக்கிடுது, ஆள் பார்க்க நல்லா இருக்கா, நம்மளை மாதிரி ஆளுக அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா பஞ்சு அடைச்ச மாதிரி ஆகி 2 நாளில் இப்படி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா திடீர்னு அவரையும் சேர்த்துக்கிட்டதுனால, ஐயோ நீங்கள் யாருன்னு தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோடனே, எல்லாம் இதுதாம்மா, நானும் ஒரு கம்மியான சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய குடும்ப நிலையை பதிவு பண்ணுறாரு. இப்போது அந்த குழந்தைகிட்ட இவன் கேட்குறான் கதாநாயகன், உனக்கு என்னப்பா சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு. சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க, வருஷத்துக்கு 2 தடவை துணிமணி எடுத்து கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 2 நேரம் சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுது. வருஷத்துக்கு 2 துணிமணி, அப்போ இந்த பாவாடை அவங்க எடுத்து கொடுத்தது தானா அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் அப்படின்னு சொல்லுது அந்த பாப்பா. நல்ல பிள்ளைய நாள் முழுக்க வேலை வாங்கிட்டு வருஷத்துக்கு 2 தடவை எடுத்து கொடுக்குற துணி கூட ஒரு நல்ல துணி எடுத்து கொடுக்கக்கூடாதா, இப்படி ஒரு துணியாக எடுத்து கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வேதனைப்படுறாரு. அப்புறம் அவங்களுடைய குடும்ப நிலையை கேட்குறாரு. அப்போ அந்த குழந்தை சொல்லுது, அப்பா வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சராக இருக்கிறதாகவும், அவளுக்கு 4 அண்ணன் 4 அக்கா, இது தவிர ஒரு தம்பி ஒரு தங்கை இருக்கிறதாகவும் சொல்லுது. ஸோ பெரிய குடும்பம். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவங்க அப்பாவால் பார்த்துக்க முடியல, அதனால இந்த குழந்தை வந்து வேலைக்கு வந்துருச்சு. யாருமே வீட்டில் படிக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அண்ணன் படிக்கிறான், அக்கா 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதில் ஒரு அக்கா திரும்ப கல்யாணம் முடிஞ்சும் அவன் வாழ்க்கை சுகப்படாமல் திரும்ப எங்கள் கூட தான் வந்து இருக்கிறா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இத்தனை வருடமாக அந்த குழந்தை ஒரு ஜட்ஜ் வீட்டில் வேலை பார்த்துருக்கு. இப்போது கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அவருடைய ஒன்று விட்ட மைத்துனர் வீட்டுக்கு இந்த குழந்தைய வேலைக்கு அனுப்புகிறாங்க. இப்போ அந்த குழந்தை சொல்லுது, அந்த ஜட்ஜுக்கு 3000 ரூபாய் சம்பளம் மாதம் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்டுகிட்டே வராங்க. இப்போது ஒரு ஸ்டேஷன் வருது, அங்கே வந்து இவர் குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த பாப்பாவுக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. இவர் சொல்கிறாரு, நானே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்குறேன், காசெல்லாம் வேண்டாம் அப்படின்றாரு. நீங்கள் எதுக்காக காசு கொடுக்கணும், நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன், நான் தான் கொடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த பேச்சை மறுக்க முடியாமல் அவர் காசை வாங்கிக்கிறாரு. இப்போ 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ரயில்வே கேன்டீன் சாப்பாடு 2 தயிர் சாதம் வாங்கி ஆளுக்கு ஒன்றா குழந்தைங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போது இவருடைய பையன் இருக்கான்ல 6 வயது குழந்தை, அதை தயிர் சாதத்தை ஆவலாக சாப்பிட்ட உடனே ஒரு சிறு மிளகாய் துண்டை வந்து கடிச்சிட்றான். உரைக்குதுன்னு கத்துறான். உடனே இந்த பெரிய குழந்தை என்ன பண்ணுதுன்னா, தான் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த தயிர் சாதத்தை அப்படியே வச்சுட்டு கையை கழுவிட்டு கவுண்டரில் போய் ஜீனி எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தையோட வாயில் போட்டுட்டு ஜீனி சாப்பிட்டு சரியாயிரும்னு சொல்லிட்டு அவனுடைய தயிர் சாதத்தை நல்லா அது விதையாக இருக்கிறத நல்லா பிசைஞ்சு குழந்தை சாப்பிடக்கூடிய பக்குவத்துக்கு கொண்டு வந்து அந்த தயிர் சாதத்தை ஊட்டி விடுது. நல்லா ஊட்டி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அந்த பையன் சாப்பிட்ட உடனே, இந்த ஜலம் குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுது. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றான் அந்த குழந்தை. ஐயோ ஜலம் குடிக்கலைன்னா ஜீரணமே ஆகாது, கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே தண்ணியை குடிக்க வச்சு அவனோட வாயெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கையெல்லாம் கழுவிட்டு வந்து இந்த குழந்தை சாப்பிடுது. இவருக்கு அதை பார்த்தோன்னே கண்ணில் தண்ணீர் வந்துடும். அதை விட அவருடைய குழந்தைய அவர் நினச்சிப்பான், சாப்பிட்றதுக்கு என்னமா படுத்துவான், தண்ணியெல்லாம் குடிக்கவே மாட்டானே, ஆனால் ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி இந்த குழந்தை சொன்ன உடனே
அப்படியே கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு திரும்ப ரயில் வண்டிக்கு வந்து 2 பேரும் உட்காந்துக்குவாங்க. இப்போது அந்த குழந்தை சின்ன பையன் இருக்கான்ல, அவன் இந்த பெரிய குழந்தைகிட்ட சகஜமாக பேச ஆரம்பிச்சிருவான். உனக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு கேட்டோடனே, எனக்கு 10 வயசு ஆகுது. 10 வயசுனா நீ 5வது தானே படிக்கணும் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். உடனே எல்லாருக்கும் சிரிப்பு வருது. ஏண்டா 10 வயசுனா 5வது தான் படிக்கணுமா, வேற எதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாமி கூட. ஆமாம், எனக்கு 6 வயசு ஆகுது, நான் 1வது படிக்கிறேன், அப்போ அவள் 5வது தானே படிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. கேட்டோடனே இப்போ அந்த பெரிய குழந்தை சொல்லுது, இல்லை நான் படிக்கலை, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னோடனே, வேலைக்கு போறியா, அப்போ உனக்கு சைக்கிள் விட தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே இப்போ அந்த பெண் குழந்தை சிரிக்குது. உடனே இப்போ யோசிச்சு பார்க்குறான், இந்த குழந்தை இப்போ வந்ததுலேருந்தே இப்போ தான் முதல் தடவையாக சிரிச்சிருக்கும், தன்னை மறந்து சிரிச்சிருக்கும். இல்லை எனக்கு சைக்கிள் விட தெரியாதே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னோடனே, சைக்கிள் விட தெரியாதா, சைக்கிள் விடாமல் எப்படி நீ வேலைக்கு போக முடியும் அப்படின்னு இவன் கேட்குறான். ஏன்னா இவனுக்கு தெரியும் அவங்க அப்பா தான் வீட்டில் வேலைக்கு போகிறாரு, அவரும் சைக்கிளில் தான் வேலைக்கு போகிறாரு, அதனால் சைக்கிள் ஓட்ட தெரியாமல் எப்படி வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அந்த குழந்தை சொல்லுது, இல்லை எனக்கு சைக்கிள் விட தெரியாது, நான் நடந்தே வேலைக்கு போயிடுவேன். நீ என்ன வேலை பார்ப்ப, நான் வந்து குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லும். உடனே இவன் அதை கேட்டுட்டு அப்படியே அவனுக்கு புரிஞ்ச வகையில் அதை புரிஞ்சுட்டு உட்காந்துருப்பான் அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு. இப்போது இவங்க இறங்க வேண்டிய அந்த ஸ்டேஷன் வரப்போகும்போது அந்த அவர் வந்து தன் கையிலேருந்து ஒரு ரூபாய் எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுப்பாரு. உடனே அந்த மாமி கேட்பாங்க, எதுக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்கன்னொடனே, யாருனே தெரியாத குழந்தை, நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, ஏதோ என்னால் முடிஞ்சது இதுதான், நீ வச்சுக்கோமான்னு சொன்ன உடனே அந்த குழந்தை வாங்கி கையில் வச்சுக்கோ. இப்போது இந்த பையன் இருப்பான் இல்லையா, அந்த குழந்தை பையன், அவன் வந்து கையில் அவங்க அப்பா ஆரஞ்சு வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆரம்பத்துலேருந்து அவன் கேட்டுட்டு இருந்திருப்பான்ல, அந்த ஆரஞ்சை அந்த குழந்தை இந்த இது ஃபுல்லாகவே கையில் தான் வச்சுட்டே இருந்திருப்பான். இப்போது அந்த மாமி கூட கேட்பாங்க, நீ குட்ரா குழந்தை, நான் அதை உரிச்சு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை வேண்டாம், நான் வீட்டில் போய் அம்மாட்ட கொடுத்து அம்மாட்ட உரிச்சு தர சொல்லி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணம் முழுவதுமே அவன் கையில் ஒரு ஆரஞ்சு வச்சுருப்பான். இப்போ இறங்க போகிற நேரம் வரும் பொழுது அவங்க அப்பா கிட்ட கேட்பா, அப்பா நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவார், நான் இந்த ஆரஞ்சை அவளுக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டோடனே, தாராளமாக குட்ரா அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தை தான் கையில் இருக்க ஆரஞ்சை அந்த பாப்பா கிட்ட கொடுக்கும். அவளை பாப்பாவும் வாங்கிக்கிடும். அப்போ இவங்க இறங்க போகிறாங்க. இப்போது அந்த தகப்பனுக்கு தன் குழந்தைய தூக்கி வச்சுக்கணும் போல இருக்கும். தூக்கி வச்சு அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டே நடப்பார். இப்போ மனசுக்குள்ளே அவர் எப்படி நினச்சிக்குவார், இவனுக்கு நடக்க தெரியாதுன்னா தான் தூக்கியிருக்கோம் கிடையாது, அவன் நல்லா நடப்பான். ஆனால் அவருக்கு அந்த ஆரஞ்சு பழத்தை அந்த குழந்தை கையில் அவன் கொடுத்துட்டு வந்ததுலேருந்து ஒரு பெரிய பரமானந்தத்தை, ஒரு சச்சிதானந்தத்தை, ஒரு பெரிய அன்பையே தன் கண் கூட பார்க்குறது மாதிரி இருக்கும். அதை அணைச்சிக்கணும்னு தோணும். அதனால் அவர் அணைச்சிக்கிட்டாரு அப்படின்றதோட தீஜா இந்த கதையை முடிச்சிருப்பார். மிகவும் அழகான ஆழமான கதை. வாய்ப்பிருந்தால் வாசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிவுடன் சந்திக்கலாம். நன்றி.